ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கும். தலைப்பு நான் உன்னை விட்டுள்ள போதுங்களை உன்னை கைவிடுவேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பா இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு அவர்களை தண்டிக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு இங்கு வருகிறது. இது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில், அதாவது இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு பிடிக்கப்பட்டு போவதற்கு சற்று முன்பாக. ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கும் பொழுதுதான் இந்த காரியம் நடைபெற்றது. சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு கொஞ்சம் முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம், அதாவது இஸ்ரவேலர் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் இப்படி வரப்போகிறது. நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, நம்முடைய ஜனங்களுக்கு இப்படி வரப்போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இது அப்படியே 2000 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது நடந்தது. இது சத்தியம், உண்மையாய் நடந்தது. ஆனால் முடியவில்லை. நடந்தது, ஆனால் முடியவில்லை. இந்த அதிகாரத்திற்கு இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை சற்று உற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போகும்போது நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நடக்க முடியாத, இதுவரை நடக்காத சம்பவங்களும் இங்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அது உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேற வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கிறது. கொஞ்சம் நிறைவேறிவிட்டது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி மூலமா வெளிப்பட்டது. ஆனால் வார்த்தை கர்த்தருடையது. அது கொஞ்சம் நிறைவேறி இருக்கிறது. ஆனால் 2000 வருடங்கள் ஆனாலும் இன்னும் நிறைவேறாமல் இன்னும் மீதி இருக்கிறது. அது என்ன? எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதன் ஆழமான சத்தியம் என்ன என்ற அடுத்த பரிமாணத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து கவனிப்போம். இதில் ஏதோ கதை போல சொல்லப்பட்டு வந்தாலும் இதில் மிகப்பெரிய, இனி நம் கண்களால் காண, நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கப்படக்கூடிய, இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கப்படக்கூடிய சில காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுதுதான் நம் கண்காண நிறைவேற போகிறது. இந்த வேத பகுதியும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் தொடங்கி அந்த அதிகாரம் வெளிப்படுத்தல் புத்தகம் முழுவதையும் சற்று ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆழமான சத்தியங்கள் புரியும். அதாவது ஒரே வசனத்தை திரும்ப வெளிப்படுத்தலிலும் எழுதி வைத்தது போல மிக ஒற்றுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி கிமு 400 வருடங்களுக்கு முன்பாக எழுதிய வார்த்தைகளும், கிபி 70ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் புத்தகம் யோவானையாவால் எழுதப்பட்டது, அவருடைய வார்த்தைகளும் ஒன்றாக இருக்கிறது. 2 தீர்க்க தரிசனங்களும் ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து ஆழமாக நாம் சற்று தியானிப்போம். கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போகிற காரியங்களையும் எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களின் அக்கிரமம் என்ன? முதல் கர்த்தர் வெறுக்கிற, மனிதனிடத்தில் காண விரும்பாத மிகப்பெரிய பாவம் எது என்றால் விக்கிரகாராதனை. கர்த்தருக்கு விரோதமாய் இன்னொரு பொருளை கொண்டு வந்து வைப்பது, கர்த்தருக்கு சமமாக வேறொரு பொருளை வைப்பது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை நாம் தொழுது கொண்டால் அது கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரே தெய்வமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக திரித்துவ தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விக்கிரகங்களையோ அல்லது சிலுவை விக்கிரகத்தையோ வைத்து தொட்டு வணங்குவது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது கர்த்தருக்கு விரோதமான செயலாய் இருக்கிறது.
கர்த்தரை நாம் உண்டாக்க கூடாது. நம்மை படைத்த தெய்வத்திற்கு பேர் இறைவன், சிருஷ்டிகர், தெய்வன் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்க நாம் எப்படி இறைவனை படைக்க முடியும்? அப்படி நாம் படைத்தால் நாம் படைக்கப்பட்டதற்கு நாம் அல்லவா இறைவனாய் இருப்போம்? யோசித்து பார்ப்போம். இதுதான் கர்த்தருக்கான செயல். எருசலேம் நகரத்தார் இதை செய்தார்கள். கர்த்தரோடு சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு மோசே ஐயாவினால் விடுதலையாக்கப்பட்டு வந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக கன்றுக்குட்டியை செய்து வணங்கினார்கள். கர்த்தரை வணங்குவதை விட்டுவிட்டு தனக்கென்று உருவங்களை செய்து கொண்டு தாமாக வணங்க தொடங்கினார்கள். இதுவே கர்த்தருக்கு அருவருப்பானது. இதை இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றால், பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்க நேரிடும். சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், ஏசாயா 14, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய குணம் என்ன? அவன் சொன்ன செயல் என்னவென்றால், நான் கர்த்தருக்கு சமமாக, உன்னதமானவருக்கு சமமாக ஒப்பாவேன், அவருக்கு சமமாக சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொன்னான். இன்று வரை இந்த பூமியில் உள்ள மனிதர்களை அப்படி செய்ய வைப்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. கர்த்தருக்கு பதிலாக எதையாவது ஒரு பொருளை உருவாக்கி அதற்குள் புகுந்து கொண்டு தன்னை எல்லோரும் வழிபட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி மனிதன் கர்த்தரை தவிர வேறு எதை வணங்கினாலும் அதற்குள் அவன் நுழைந்து கொள்வான். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு மனிதர்கள், நம் உறவினர்களாக இருக்கலாம், பிள்ளைகள், பெற்றோர்கள், மனைவி, கணவன் என்று எந்த உறவு முறையா இருக்கலாம். யாரை நாம் நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்தாலும் அவர்களுக்குள் அந்த பொல்லாதவன் நுழைந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவான். அவனுக்கு தேவை நம்மை ஆள வேண்டும், நம்மை அவன் பிடியில் வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்பதே அவன் நோக்கம். நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் மூலமாய் நம்மை அடிமையாக்கி விடுவான். அது மனிதர்களாக இருக்கலாம், ஒரு உயிரற்ற பொருள்களாய் இருக்கலாம், அல்லது வேறு வித காரணங்கள், ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். எதை நாம் ஆசைப்படுகிறோமோ, எதை இச்சிக்கிறோமோ, ஆசை தவறில்ல, இச்சை தவறு. எதை நாம் இச்சிக்கிறோமோ அதற்குள் நுழைந்து அவன் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவான், நம்மை அடிமையாக்கி விடுவான். அதனால்தான் இந்த விக்கிரகாராதனை பாவத்தை செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலையை செய்து அதை தொட்டு வணங்கினாலும் அதுவும் மகா பாவமே. இதனால் சாத்தான் நம்மை பிடித்துக் கொள்வான். ஆண்டவரை, நம் தெய்வத்தை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும். மனதால் நினைத்தால் போதும், அவர் நமக்குள் வந்து வாசம் செய்வார். இதை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. இப்படி செய்யாமல் எருசலேம் ஜனங்கள், இஸ்ரவேலர், ஏனென்றால் அவர்கள் தெரியாமல் செய்யவில்லை. அறியாத ஜனங்களுக்கு மன்னிப்பு ஆண்டவர் தருவார். அறியாமல் பாவம் செய்தார். ஆனால் இவர்களோ கர்த்தருடைய ஜனங்கள், 10 கட்டளைகளை தெரிந்தவர்கள், அறிந்தே இப்படிப்பட்ட பாவத்தை செய்தார்கள். பலமுறை கர்த்தரை எச்சரித்தும் செய்தார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களோடு பேசியும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. வணங்கா கழுத்துள்ளவர்களாக, மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களாக நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று கொஞ்சம் கூட மனம் திரும்பாத ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன் என்று. இதுதான் நடக்கிறது. அவர் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், பல காலங்களை கொடுக்கிறார், எப்படியாவது மனம் திரும்பட்டும் என்று. கடைசி வரை மனம் திரும்ப மாட்டோம் என்று இருக்கிற ஜனங்களையே கர்த்தர் நியாயம் தீர்ப்பு போடுகிறார், அழித்து போடுகிறார். இதை குறித்தான செய்தியை நாம் சற்று தியானிப்போம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வருகிற தண்டனை எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து அவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறார். தானில் இருந்தும் எப்ராஹிமில் இருந்தும் உங்களுக்கு ஆபத்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது, தீங்கு அங்கிருந்து வருகிறது, வரப்போகிறது. எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் திருந்தவில்லை, அதனால் அங்கிருந்து தீங்கு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்காததினால் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பை எடுத்து விட்டார். அவர் விலகி விட்டார். கர்த்தரை விலகினால் போதும், கொல்லாதவன் அவர்களை துன்பப்படுத்த வந்து விடுவான். இதுதான் நடந்தது.
இதோ ஜாதிகளுக்கு பிரஸ்தாபம் பண்ணுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், எருசலேம் நகரத்தார் எல்லோருக்கும் சொல்லுங்கள். காவல் சேவகர் தூர தேசத்தில் இருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு நேராக உரத்த சத்தம் விடுவார்கள் என்று எருசலேமுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது யூதா ஜனத்தாருக்கும் எருசலேம் பட்டணத்திற்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையிலே காவல் சேவகர்கள் வருகிறார்கள் என்று கர்த்தர் காவல் சேவகர்கள் வருகிறார்கள். அங்கிருந்து உங்களுக்கு ஆபத்து வருகிறது. வெளி தேசத்து, தூர தேசத்து, அதாவது பாபிலோனில் இருந்து போர் வீரர்கள் வந்து உங்களுக்கு விரோதமாய் செயல்பட போகிறார்கள். வயல்வெளிகளில் காவல் காக்கிற காவல்காரர்களை போல பட்டணமெங்கும் அவர்கள் சுற்றி அவர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? வயல்வெளியில் காவல் காக்கிறவர்கள் என்றால், வயல்வெளியில் நாம் தானியங்களை விதைத்திருக்கும் போது அதை அழித்து போடும்படியாக இரவு நேரங்களில் மிருகங்கள் வந்து அவைகளை தின்று போடும் என்று இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் சில நேரங்களில் கொஞ்ச காலம் அதற்கு விவசாயிகள் காவல் காத்திருப்பார்கள். ஒவ்வொரு வயலிலும் ஒவ்வொருவர் இருப்பார்கள். மிருகங்கள் வந்து அதை பயிரை அழித்து போடாதபடிக்கு காவல் இருப்பார்கள். அது போல பாபிலோனிலிருந்து வருகிற காவல் சேவகர்கள் பட்டணம் எங்கும் சுற்றிலும் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். தீங்கு செய்ய, எருசலேமுக்கு தீங்கு செய்ய, யூதா ஜனங்களுக்கு இப்படி வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அந்த காலத்திலும் நடந்தது, இந்த நாளில் இன்றைய தினத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள், எருசலேமின் குடிகள், யூதா ஜனங்கள், கர்த்தருடைய ஜனம் என்று அறியப்பட்டவர்கள், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தவர்கள், கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்த மனிதர்கள், கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தையும் தோராவையும் கையில் ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்ததினால் அன்று அவர்களுக்கு நடந்தது. இன்றும் அதை பாவத்தை செய்து அதே பாவனை எழுந்து காவற்காரர்களால் துன்பப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிலை நடப்பதும் அப்படியே இருக்கிறது. தத்துவமாக அன்று நடந்ததே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்று செய்த பாவத்தையே இன்றும் செய்திருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது. எனினும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதால் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேம் எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது. இப்படிப்பட்ட துன்பம் வருவதற்கு உன் கிரியைகளும் உன் செயல்களுமே காரணமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடக்கையும் உன் கிரியைகளும், உன் நடத்தை, உன் செயல்கள், இதுதான் காரணம். உனக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி வந்திருக்கிறது. தேசத்தை சுற்றிலும் பாபிலோனியர்கள் சூழ்ந்து வந்திருக்கிறார்கள். தீமை வந்திருக்கிறது. எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்றால், இப்படி எருசலேமை சூழ்ந்திருக்கிறார்கள், யூதா ஜனங்களை சுற்றிலும் தீமை சூழ்ந்து வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த அக்கிரமங்களும் அவர்கள் நடக்கையும் அவர்களுடைய செயல்களும் தான் காரணம் என்று சொல்கிறேன். அவர்கள் செய்த கர்த்தருக்கு விரோதமாய் எல்லா செயல்களையும் செய்தார்கள். பல நாட்கள், பல வருடங்கள் கர்த்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார், மனம் திரும்ப. ஆனால் திருந்தவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் இல்லை. அதன் விளைவாக இப்படி நடந்தது. இது இத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுவதற்கு காரணம் என்ன? உன் பொல்லாப்பு தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த பொல்லாப்பி நிமித்தமே இப்படி நடந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் இஸ்ரவேலர்கள் செய்த தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு அவருடைய மன வேதனையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய இருதயத்தின் வேதனை எப்படி இருக்கிறது என்று இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னை கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது.
நான் பேசாம நான் அமைதியா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? என் குடல்கள் எல்லாம் நோகிறது, வலிக்கிறது. என் குடல்கள் வலிக்கிறது. என் உள்ளம் வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் மிகுந்த வேதனையோடு, மன வேதனையோடு பேசுகிறார். கர்த்தருடைய இருதயம் கதறுகிறதா? அவருடைய உள்ளம் நான் பேசாமல் அமைதியா இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அவரால் பேசாமல் அமைதியா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகுந்த வேதனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் இருதயம் மிகுந்த வேதனைப்படுகிறது. இவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதாய் போய்விட்டது. நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியில் நடந்தால் நம் மனம் எப்படி வேதனைப்படும்? அவர்கள் நம் பேச்சை கேட்காமல் தங்கள் விருப்பப்படி தங்கள் வாழ்க்கையில் தவறான வழிகளில் நடந்து கொண்டிருந்தால் நம்முடைய மனம் எப்படி வலிக்கும்? அது போல கர்த்தர் தம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். ஒரு தகப்பனின் வேதனையை போல கர்த்தரும் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார். எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே என்று சொல்லுகிறார். எக்கால சத்தம், யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு, இதை கேட்டு கேட்டு மிகுந்த துன்பத்தில் அடைந்திருக்கிறார். அதாவது எக்கால சத்தம் என்றால் இந்த காலத்தில் சைரன் பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? இக்காலமும் ஊதுவார்கள் இஸ்ரேல் தேசத்தில். மற்ற நாடுகளில் சைரன் சத்தம் கேட்கும். அதாவது யுத்தம் வரப்போகிறது, சண்டை நடக்க போகிறது என்றார். இப்படி இதையெல்லாம் கேட்டாயே, இதை பார்த்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசம் எல்லாம் பாழாகிறது. தேசம் பாழ்பட்டு போகிறது. எங்கும் நாசமாய் இருக்கிறது. எல்லாம் அழிவுக்குரிய காரியங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் யுத்தம், எப்பொழுது பார்த்தாலும் யுத்தம், இங்கு யுத்தம் அங்கு யுத்தம் என்று தொடர்ந்து யுத்த செய்திகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூடாரங்களும், அசுப்பிலே என்னுடைய கூடாரங்களும், ஒரு நிமிடத்திலே என்னுடைய திரைகளும் பாழாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதாவது எருசலேம் நகரத்தை பாபிலோன் ராஜா வந்து பிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எருசலேமில் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு ஒரு சில வருடங்களிலேயே இந்த சம்பவம் நடந்தது. பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலை சிறைப்பிடித்து கொண்டு போனான். இஸ்ரேல் தேசத்தை அழித்து போட்டான். தேவாலயத்தை இடித்து போட்டான். அப்படி தேவாலயம், அதைதான் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார். அசுப்பிலே என் கூடாரம், கர்த்தருடைய கூடாரம் தேவாலயம், திரைகள் அழிக்கப்பட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். இதன் பொருள், தேவாலயத்தில் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயம் அந்த காலத்தில் இருந்தது. அதில் சாலமோன் ராஜா 1000 கிலோ தங்கத்தை பயன்படுத்தி கட்டியிருந்தார். ஒரு கணக்கீடு இருக்கிறது, அதை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். 1000 கிலோ தங்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த தேவாலயத்தின் கற்கள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று மிகப்பெரிய பலகை பலகையாக கற்களை வெட்டி அந்த கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அப்படிதான் தேவாலயம் கட்டினார் சாலமோன் ராஜா. அப்படி கட்டிவிட்டு அதன் உட்புறத்தில் தங்க தகடை பூசி இருந்தார்கள். தங்க தகடை அந்த கல்களின் மேல் பதித்திருந்தார்கள். சுவர் போல, சுவற்றில் டைல்ஸ் பதிப்பது போல, பெயிண்ட் அடிப்பது போல அவர் தங்கத்தை தகடாக்கி அதை சுவற்றின் உட்புறம் எங்கும் போட்டிருந்தார், தகடாக போட்டிருந்தார். அதனால் அந்த கற்கள் எதுவும் உட்புறம் தெரியாது, முழுவதும் தங்கமாக தான் ஜொலித்துக் கொண்டிருந்தது. உட்புற சுவரை எந்த இடத்தில் தொட்டாலும் அது தங்க தகடாய் இருந்தது. இப்படி அவர் செய்ததின் நிமித்தம் சாலமோன் ராஜா செய்து வைத்திருந்தார். இப்படி இருந்ததினால் பாபிலோன் ராஜா அங்கு வந்து இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவன் என்ன செய்கிறான்? வந்து, இது தீர்க்க தரிசனம் முன்னே சொல்லப்பட்டது. அதன் பின்பு வந்து என்ன நடந்தது என்றால், பாபிலோன் ராஜா தேவாலயத்தை கொளுத்தி விட்டான். அப்பொழுது என்ன ஆயிற்று? அந்த சுவற்றின் உள்புறம் இருந்த தங்க தகடெல்லாம் உருகி அந்த கற்களின் மேல் படிந்து விட்டது. இப்படி கற்கள் முழுவதும் தங்கம், உருகிய தங்கம் படிந்து விட்டதினால் அந்த தங்கத்தை எடுக்கும்படியாக, கொள்ளையடித்துக் கொண்டு எல்லா தங்கத்தையும் எடுக்கும்படியாக அவன் என்ன செய்தான்? ஒவ்வொரு கற்களாய் எடுத்து விலக்கி வைத்து, ஒவ்வொரு கற்களையும் எடுத்து ஒவ்வொன்றாய் நகர்த்தி வைத்து எடுத்து வைத்து
அதில் இருக்கிற தங்கத்தை உருக்கி எடுத்துக்கொண்டார். இப்படியாக செய்யப்பட்டது. இது எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை போல ஒரு நிமிடத்தில் தீயிட்டு கொளுத்தப்பட்டு இப்படி நடந்தது. இப்படியாக பாபிலோன் ராஜா தேவாலயத்தை எடுத்து போட்டான். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் எது வரைக்கும் கொடியை கண்டு எக்கால சத்தத்தை கேட்பேன். நான் எது வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருப்பேன். எப்பொழுதும் யுத்தத்தின் சத்தம், கொடிகளின் அணிவகுப்பு, இதையெல்லாம் எத்தனை காலம் நான் பார்த்து கொண்டிருப்பேன். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அறிவில்லாதவர்கள். என் ஜனங்களுக்கு அறிவில்லை, அவர்கள் என்னை உணராதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அறியவில்லை, என்னை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியக்கார மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. எத்தனை முறை எத்தனை செய்தாலும் தண்டித்தாலும் அதனாலும் திருந்தாமல் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் அவ்வளவுதான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். எவ்வளவு அடித்தாலும் உணர்வே வராது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் தீமை செய்வதற்கு அறிவாளிகள். தீய காரியங்களில் நல்ல அறிவாக செயல்பட்டு காரியங்களை நடத்தி விடுவார்கள். பாவம் செய்வது, அக்கிரமம், அநியாயம் செய்வதில் திறமைசாலிகள். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நன்மை செய்வதற்கும் அறிவில்லாதவர்கள். நன்மை செய்ய தெரியாது, அவர்களுக்கு புரியாது, எப்படி செய்வதென்றே தெரியாது. ஆனால் தீமை செய்வதென்றால் மிகுந்த அறிவோடு திறமையோடு நன்றாக செய்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் வேண்டி வருகிறார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். மனிதர்களுடைய, அதாவது தம்முடைய ஜனங்களாகிய உலகெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள். எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாதவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து போடுவார். நாம் மனதில் எப்பொழுதும் எளிமை உள்ளவர்களாக, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தது போல ஆவியில் எளிமையா இருக்க வேண்டும். நாம் மனம் இலகி கொடுக்க வேண்டும். ஒரு எச்சரிப்பை கேட்டால் உடனே கர்த்தருக்கு பயந்து அடங்க வேண்டும். நம்முடைய தவறுகளை விட்டுவிட வேண்டும். நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்று உணர்த்தப்பட்டால் உடனே திருந்தி விட வேண்டும். ஐயோ, செய்து விட்டோமே, இனி செய்யக்கூடாதே, கர்த்தர் அடிப்பார் என்ற பயம் வேண்டும். அப்படி இருப்பது மிகவும் நல்லது. மனம் திருந்தாமல் அதெல்லாம் யார் சொன்னால் என்ன என்று எதிர்த்து கொண்டு நாம் செய்த அக்கிரமத்தை செய்து கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாய் பெருகிக் கொண்டே போனால் கர்த்தர் ரொம்ப காலம் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். குறிப்பிட்ட காலம் வரும்போது அழித்து விடுவார். அவருடைய பொறுமை கொஞ்ச காலம். அவர் நீண்ட பொறுமையுடையவர்தான். ஆனால் அவரை ஏமாற்ற நினைக்கிறவர்களை அவர் அழித்து போடுவார். திருந்த மனம் இல்லாதவர்களை அவர் வந்து வைக்க மாட்டார். திருந்த மனம் இருக்கும் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். நாம் அடங்காதவர்களாய் திருந்தாதவர்களாய் இருந்தால் அவர் நிச்சயம் அழைத்து போடுவார். கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை காக்கிறவர். இந்த காரியங்கள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தில் அந்த காலத்தில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பாய் இருக்கிறது. இதை தொடர்ந்து வருகிற அடுத்த வசனங்களில் இனி நம் வாழ்க்கையில் நடக்க போகிற கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நம்முடைய காலங்களில், இந்த நாட்களில், இந்த வருடத்தில், இதை தொடர்ந்து வருகிற வருடங்களில் 2026 முதல் இனி வருகிற வருடங்களில் நடக்க போகிற காரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம்.